நீங்கள் செய்யும் காரியம் கைகூடி வர வேண்டுமா? எஸ்ரா 6:14. அவர்களுடைய காரியம் கைகூடி வந்தது. எஸ்ரா நெகேமியா தேவனுடைய ஆலயம் கட்டப்பட வேண்டும் என்று மிகவும் பிரயாசித்து உபவாசித்து அழுது தேவனை கேட்டுக்கொண்டிருந்தனர். தேவன் செய்த காரியம், ஒரு புறம் தீர்க்க தரிசிகளை அனுப்பி இதற்குரிய காரியங்களை தீர்க்க தரிசனமாய் சொல்ல சொன்னார். இன்னொரு புறம் கோரேஸ், பெர்ஷிய ராஜாவாகிய அர்தசஷ்டா போன்ற ராஜாக்கள் மூலமாக கட்டளை பிறப்பித்தார். இவர்கள் மூலமாக தேவைகளை சந்தித்தார். அப்பொழுது ஜெபித்தவர்கள், பிரயாசப்பட்டவர்களுடைய காரியம் கைகூடி வந்தது. தேவனுடைய ஆலயமும் வீடும் மதில் சுவர்களும் கட்டப்பட்டது. ஒரு காரியம் நிறைவேற எல்லோருடைய கைகளும் இணைய வேண்டும். இங்கே மனிதனுடைய கையும் தேவனுடைய கையும் இணைகிறது. மனிதன் தேவனுக்காக இடிந்த ஆலயத்தையோ மதிலையோ கட்ட பிரயாசப்பட்டு ஆசைப்பட்டு உபவாசித்து அழுது ராஜாக்களிடம் விண்ணப்பம் பண்ணி இப்படி அநேக கிரியைகளை செய்கிறார்கள். கர்த்தர் செய்வது என்ன? தன்னுடைய தீர்க்கதரிசிகளை அனுப்பி அந்த காரியங்களை உறுதிப்படுத்துகிறார். இரண்டாவதாக ராஜாக்களை எழுப்பி கட்டளை பிறப்பிக்கிறார், தேவைகளை சந்திக்கிறார். மனிதன் ஒரே ஒரு அடி கர்த்தருக்காக எடுத்து வைப்பானால் தேவன் 2 அடி எடுத்து வைத்து அந்த காரியம் கைகூடி வரச் செய்கிறார். வேதமும் சொல்லுகிறது, கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. தேவன் தான் வாக்கு பண்ணிவிட்டாரே, மீதி காரியங்களையும் அவரே பொறுப்பேற்றுக் கொள்ளுவார் என்று அமைதியாயிருந்தால் அது அப்படியே தான் இருக்கும். ஆனால் அதற்குரிய கிரியைகள் என்ன என்ன என்று நாம் தேவனிடத்தில் கேட்டு அதை நாம் செய்யும் போது தேவன் அதற்குரிய மற்ற காரியங்களை பொறுப்பேற்றுக் கொண்டு நம் காரியத்தை கைகூடி வர செய்கிறாருங்க. ஜெபிக்கலாமாங்க. தேவரீர் நீர் கொடுத்த வாக்கு தத்தங்களுக்காக உமக்கு நன்றி. உம் நாமத்தில் நான் செய்து கொண்டிருக்கும் காரியம் கைகூடி வர செய்யத்தக்கதாக தேவனுடைய சித்தம் அறிந்து என்ன கிரியை செய்ய வேண்டும் என்று தேவனிடத்தில் விண்ணப்பித்து அறிந்து கொண்டு அதன்படி கிரியை செய்ய எனக்கு உதவி செய்யும். தேவனுடைய கரம் என் மேல் இருந்து இந்த காரியம் கைகூடி வர உதவி செய்யும். இயேசு மூலம் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.